நீங்க எங்க வந்திருக்கோம்னா திருச்சி பக்கத்துல ஃபேமஸான ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கடைக்கு வந்திருக்கோம். கடை மட்டும்தான் சின்ன கடை. ஆனா அவர் கடையில பாத்தீங்கன்னா அவ்வளோ டிஷ் கொடுக்குறாரு. வாங்க முன்னாடி போய் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். கடை பாருங்க, கடை செட்டப் வந்து சின்ன செட்டப் மாதிரி தான் இருக்கு. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவ்வளோ கூட்டம் நின்றுச்சு. இந்த இது ஃபுல்லா இது நிற்கிற வண்டி ஃபுல்லாவே வந்து இந்த கடையில வந்து சாப்பிட வந்தவங்க தான். அப்படி என்ன கடைன்னு சொல்லி உங்களுக்கே வந்து ஒரே ஹைப்பா இருக்கும். வாங்க முன்னாடி போய் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். பாருங்க, கடையே வந்து இப்ப டைம் வந்து ஈவினிங் ஒரு 6 மணி இருக்கும். 6 மணிக்கே வந்து அவ்வளவு பேர் இருக்காங்க. பாருங்க, எல்லாம் பாக்கெட்டா வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி கடையில வந்து என்னென்ன டிஷ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தர்பூசணி இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க. அது பக்கத்துல பாத்தீங்கன்னா இது ஏதோ பயறு இருக்கு, பயரும் நல்லா சூப்பரா வச்சிருக்காரு. அப்படியே அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு பயிர் வச்சிருக்காரு. எல்லாமே நல்லா சூப்பரா விளைச்சு வச்சிருக்காரு. இதுக்கு தனியா வந்து அளவு வச்சிருப்பாரு நினைக்கிறேன். இந்த இது அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த சுண்டல் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்வீட் கார்ன் வச்சிருக்காரு, சூடா ஸ்வீட் கார்னும் வச்சிருக்காரு. அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா நார்மல் கார்னும் வச்சிருக்காரு பாருங்க. அப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த பனங்கிழங்கு வச்சிருக்காரு பாருங்க. பனங்கிழங்குலாம் நல்லா சூப்பரா விளைச்சு வச்சிருக்காரு. ஆனா இந்த காலத்துல எல்லாம் வந்து பனங்கிழங்கு வந்து எங்கேயுமே கிடைக்கிறதே இல்லை தமிழ்நாட்டுல. ஏன்னா அதெல்லாம் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா அண்ணா கடையில வந்து சூப்பரா கொடுத்துட்டு இருக்காரு, நல்லா தரமா இருக்கு பாருங்க, கவிச்சு வச்சிருக்காரு. அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா அன்னாசி வச்சிருக்காங்க, சூப்பரா வச்சிருக்காங்க ஸ்லைஸ் பண்ணி. எல்லாமே நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுக்குறாரு. அதான் அண்ணன் கடையோட ஹைலைட். கடையில வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து அவர் நின்று கஸ்டமர்கிட்ட பேச முடியல, ஏன்னா அவ்வளவு கூட்டம் வந்து வந்துகிட்டே தான் இருக்கு பாருங்க. வாங்காலும் நல்லா சூப்பரா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்காரு. அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா பப்பாளியும் வந்து சின்ன சின்னதா வந்து கட் பண்ணிட்டு இருக்காரு, கட் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. கஸ்டமருக்காக வந்து அப்பப்போ நல்லா சூப்பரா போட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு ஃபாஸ்டா. பாருங்க, கஸ்டமரும் வந்து வாங்கி சாப்பிட்டு போயிட்டே தான் இருக்காங்க. பக்கத்துலயும் கஸ்டமர் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படியே பக்கத்துல வந்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் எங்கேயுமே இப்ப கிடைக்கிறதே இல்லை, இந்த சக்கரவள்ளி கிழங்குலாம் சூப்பரா இருக்கு. மரவள்ளி கிழங்கும் அவங்க வச்சிருக்காரு பாருங்க. அதுக்கு முன்னாடி வந்து இங்க பாத்தீங்கன்னா கலர் கலரா வந்து ஏதோ கோஸ் மாதிரி வந்து அடுக்கி வச்சிருக்காரு பாருங்க. இந்த மாதிரி கலர்ல நான் கோஸ் எங்கேயுமே பார்த்தது இல்ல பாய். இது கத்திரிப்பு கலர்ல இருக்குல்ல, இது என்ன பாய்? முட்டைக்கோசா பாய்? பாருங்க இந்த கலர்ல இங்கிலீஷ் காயா பாய்? பாருங்க, இங்கிலீஷ் காய்கறி வச்சிருக்காரு. அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா சுண்டல் வச்சிருக்காரு. அது பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த கேரட்ல நல்லா தூவி போட்டு திருவி வச்சிருக்காரு. கஸ்டமர் வந்து மரவள்ளி கிழங்கு ஆர்டர் பண்றாங்க, எப்படி போறான்னு பார்ப்போம் பாருங்க. 2 நிமிஷம் கூட ஆகல, கரெக்டா ஒரு 5 செகண்ட் கூட ஆகல, டக்கு 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 டக்குன்னு எல்லாத்துக்குமே நல்லா சூப்பரா போட்டுட்டே இருக்காங்க. கொஞ்சம் கடை கொஞ்சம் பிஸியாவே இருக்கு, கொஞ்சம் கடை கொஞ்சம் ஃப்ரீயானோட்டி. பாய் கடையில வந்து என்னென்ன கிடைக்குதுன்னு அவர்கிட்ட நம்ம லிஸ்ட் கேட்போம். எல்லாம் நல்லா சூப்பரா தரமா கொடுக்குறாரு பாருங்க. எவ்வளவு கூட்டம்! இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே தெரியும், கடையில வந்து 5 நிமிஷத்துக்கு மேல கஸ்டமர் யாருமே நிக்க வைக்க மாட்டாரு. எல்லாத்தையும் வந்து வந்தோடனே உடனே டக்கு டக்குன்னு சர்வ் பண்ணி அமுச்சு விட்டுக்கிட்டே இருக்காரு பாருங்க. டக்குன்னு காசு வாங்குறாரு, டக்குன்னு அமுச்சு விட்டுக்கிட்டே இருக்காரு. பாய் கடையில வந்து கஸ்டமர் ஒருத்தவர் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து டேஸ்ட் எப்படி இருக்கு என்னன்னு கேட்போம். ஆனா பாய் கடையில வந்து இப்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, இதோட டேஸ்ட் எப்படின்னு இருக்கு? டேஸ்ட் பாத்தீங்கன்னா இது வீட்டுல எடுத்து சமைக்கணும்னு வச்சோங்களேன், அதே ஒரு 50 ரூபா ஆகும். இங்கன்னா 10 ரூபாய் வாங்கி சாப்பிட்டு போயிடலாம். ஓகேண்ணே. ஆனா கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களாண்ணே? ஒர்த்து தான். நான் ஒரு 3 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகேண்ணே. வெளியில பஜ்ஜி பண்ணா சாப்பிடறதுக்கு இங்க இது மாதிரி சாப்பிட்டு போனா கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கும். ஓகேண்ணே. எல்லாமே நல்லா சூப்பரா தரமா கொடுக்குறாங்களாண்ணே? நல்லா தராங்க. ஒரு
கம்மியான ரேட்டாவும் இருக்கு. ஒரு 10 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு ஆனா ஓரளவு போதுமானதா இருக்கும். வீட்டுல போய் இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். எல்லாருமே ஃபேமிலியோட சாப்பிடறதுக்கு ஒர்த்தா இருக்கும். ஓகேண்ணே, பாருங்க அண்ணன் சொல்றதை கேட்டீங்களே தெரியும். குடுக்குற காசுக்கு நல்லா தரமா தந்துகிட்டு இருக்காரு. ஆனா இந்த கடையில வந்து நீங்க எவ்வளவு வருஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 3 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். 3 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்போ வெளியூர்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா புதுசா இது மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு நினைச்சாங்கன்னா நீங்க இந்த கடையை வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவீங்கண்ணே? பண்ணுவேன், கண்டிப்பா பண்ணுவீங்க. ஆல்ரெடி நியூஸ் பேப்பர்ல இந்த கடை வந்திருக்கு. ஓகேண்ணே. யூடியூப்ல நான் பார்த்தது இல்ல, இப்பதான் நீங்க போட்டாதான் பார்க்க முடியும். வெளியூர்ல வந்தா இதுவே ஒரு கைட்லைனா இருக்கும். கைட்லைனா இருக்குமாண்ணே? குடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கு. ஆமா ஆமா. பாருங்க அண்ணன் சொல்றதை கேட்டீங்கன்னாலே தெரியும். பாய் கடையில வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்தா ரிவ்யூ சொல்லணும் அவசியம் இல்ல. அங்க இருக்க கஸ்டமரே சொல்றாரு எல்லாம் நல்லா சூப்பரா கொடுக்குறாங்கன்னு. பாருங்க இப்ப கடை வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு கூட்டம் இருந்திருக்கும் தெரியும். இப்ப பாருங்க கூட்டம் வந்து ஏறின வண்ணமா தான் இருக்கு, குறைஞ்ச வண்ணமாவே இல்ல. கொஞ்சம் நம்ம பாய்கிட்ட என்னென்ன கிடைக்கும் கேட்கலான்னு பார்த்தா கூட அதுக்கு அவங்களுமே வந்து கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் வந்துருது. பாருங்க எவ்வளவு சின்ன சின்ன கடையா இருக்கு. கடை வந்து சின்னதுதான், ஆனா எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க. ஐடி பீப்புள் இருந்து நார்மல் பீப்புள் வரலையும் எல்லாருமே வந்து இந்த கடையில சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா பாய் கடையோட லொகேஷன் வந்து இந்த வீடியோ முடியிற டைம்ல நான் சொல்றேன். முன்னாடி வந்து கொஞ்சம் கஸ்டமருக்காக போட்டுட்டு இருக்காரு. வாங்க க்ளோஸ் அப்ல காட்டுறேன் எப்படி போறான்னு பாருங்க. எல்லாமே நல்லா குயிக்கா போறாரு. வாங்க இப்ப பாய் வந்து மிக்சிங் போட போறாரு. அதோட ரேட் வந்து 20 ரூபான்னு சொல்றாரு. பாருங்க எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு கஸ்டமருக்கு வந்து சர்வ் பண்ணிட்டே தான் இருக்காரு. அமௌண்ட் வாங்கிட்டு பாய்கிட்ட கேட்போம் அவர் கடையில என்னென்ன கிடைக்குதுன்னு மட்டும். கொஞ்சம் இப்போ கூட்டம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு அதனால. பைனாப்பிள், பப்பாளி, மரவள்ளி, சக்கரவள்ளி, மாங்காய் வானே சோளக்கருது மினிமம் 10 ரூபா 20 ரூபா வானே. எது எடுத்தாலும் 10 ரூபா. சாயங்காலம் 5:30 மணி, நைட்டு 11:30 மணி. ஓகே பாய். பாய் உங்க கடையில வந்து என்னென்ன பாய் கிடைக்கும்? எல்லாம் இயற்கை நவதானியம் எல்லாமே இருக்கும். அதோட ரேட் மட்டும் அப்படியே கொஞ்சம் மினிமம் 10 ரூபா 20 ரூபா. 10 ரூபா 20 ரூபா. ஆமா, கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், மொச்சா, சோயா, தட்டைப்பயிறு, கொள்ளு, பாசி பயிறு, மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, பனங்கிழங்கு, சோளது, ஸ்வீட் கார்னு, அடுத்து கடலை. கடலை என்னன்னைக்கு பாய் இருக்கும் என்னன்னைக்கு இருக்காது பாய்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு, மற்ற நாள் பூரா இருக்கும். மினிமம் 10 ரூபா, ஆவரேஜ் 10 ரூபா 20 ரூபா. ஓகே பாய். பாய் உங்க கடையோட லொகேஷன் கரெக்டா எந்த இடத்துல பாய் இருக்கு? ஹோண்டா ஷோரூமுக்கு 8th. ஓகே பாய். பாய் கடை கரெக்டா எங்க இருக்குன்னு அவர் சொல்லிட்டாரு. இப்ப நம்ம ஸ்டைல்ல காமிப்போம் கடை கரெக்டா எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்க எல்லாத்தோட டிஷ்ஷுமே ரேட் வந்து 10 ரூபாயில ஒரு 40 ரூபாய்க்குள்ள முடியுது. எல்லாமே எல்லாமே நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து கடையில எங்கேயுமே ரேரு தான். நம்ம திருச்சியில கண்டிப்பா நம்ம திருச்சி மக்கள் வந்து எல்லாமே நல்லா சூப்பரா தராரு. கரெக்டா பாயோட கடை எங்க இருக்குன்னா திருச்சி ஹோண்டா ஷோரூம் தான். அந்த ஹோண்டா ஷோரூமுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்ல வச்சிருக்காரு. இப்ப கரெக்டா நம்ம வீடியோ எடுத்து முடிக்கிறது டைம் வந்து ஒரு 7 மணி ஆயிடுச்சு, 7:30 மேல ஆயிடுச்சு. அதனால கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. மறக்காம யாராவது வர மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு 5:30க்கு கரெக்டா இந்த இடத்துக்கு இருக்க மாதிரி வந்தீங்கன்னா A to Z எல்லா டிஷ்ஷும் வச்சிருக்காரு. பாருங்க இந்த டிஷ்ல எல்லாமே வந்து மினிமம் ரேட்டே வந்து 10 ரூபாயில இருந்து 40 ரூபாய்க்குள்ளதான் இருக்கு. மறக்காம திருச்சி மக்கள் யாராவது வந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்க. எல்லாம் நல்லா சூப்பரா கொடுக்குறாரு. அதே மாதிரி நம்ம வீடியோ எங்க பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அப்டேட் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய் பாய், போயிட்டு வரோம் பாய். ஓகே பாய். இதே மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சின்ன சின்ன கடையா வந்து உங்களுக்கு தேவைப்படுற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருச்சியில இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. வந்து அடுத்த வீடியோல சந்திப்போம்.